முதல் விஷயமே பார்த்தா ஈரான் மேலே அமெரிக்கா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பொருளாதார தடையை போட்டாங்க. இவங்க எப்பயுமே வழக்கமாக போடுறது தான். ஆனால் இந்த தடவையும் பார்த்திங்கன்னா அதவே வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க. யாருமே அவங்களோட குடுக்கல் வாங்கல் வச்சுக்கூடாதுன்ட்டு. ஆனால் சைனா நம்ம அப்போவே சொன்னோம், யார் என்ன சொன்னாலும் சரி அமெரிக்காவுடைய பேச்சை சைனா கேட்க மாட்டாங்க. ஈரான்கிட்டருந்து கண்டிப்பாக கச்சா எண்ணெய்களை வாங்குவாங்கன்ட்டு. இன்றைக்கி சைனா என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவுடைய அந்த பொருளாதார தடைகளெல்லாம் நாங்கள் கவனித்து கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஒத்துக்கலை. அதனால நாங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படையாகவே ஈரானோடு வியாபாரம் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதை நாங்கள் பகிரங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா அப்படிங்கிற ஒரு நாடு ஈரானோடு நாங்கள் தொடர்பு வச்சுப்போம், குடுக்கல் வாங்கல் வச்சுப்போம்னு அறிவிச்சிட்டாங்க. அமெரிக்கா பேச்சை கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சர்வதேச நிறுவனங்களாக அவங்களாம் இருக்கிறாங்கங்கிறனால அந்த நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் அமெரிக்காவுக்கு பயப்படுறோம், அதனால ஈரான்கிட்ட நாங்கள் ஏற்றுமதி பண்ணவோ இறக்குமதி பண்ணவோ விருப்பப்படலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாடே அமெரிக்காவை எதிர்க்கறதுக்கு துணிஞ்சாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறதை காட்டியிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சொன்ன மாதிரி சர்வதேச நிறுவனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சைனாக்காரங்களா மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க சைனா, துருக்கி, அமெரிக்கா, இன்னும் லண்டன், அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகள்லையுமே அவங்க நிறுவனத்தை வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு நிறுவனமாக சைனாக்குள்ளே இருக்கும்போது சைனாவுடைய பேச்சை கேட்டால் போதும். ஆனால் மற்ற நாடுகளில் இருக்கும்போது இங்கே பேச்சை கேட்கலைன்னா மற்ற இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா தடை விதிப்பாங்க, அந்த நிறுவனத்தவே ஸ்டாப் பண்ணிடுவாங்கங்கிறனால நிறுவனங்கள் பயப்படுது. இதே நிலைமை எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா கூட நம்ம என்ன பண்ணுறோம் தொடர்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறனால இந்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே பல தடவை அமெரிக்கா சொல்லிட்டாங்க, ரஷ்யா கூட இந்தியா தொடர்பில் இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட அந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர்லாம் வச்சுக்காதீங்கன்னு இருக்காங்க. அப்போ இந்தியா சொல்லிச்சு, இல்லை நாங்கள் ரஷ்யா கூட தொடர்பில் தான் இருப்போம், உங்களுக்கு ஆகலைங்கிறக்காக நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லிருச்சு. ஆனால் இந்தியாவே சொன்னாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள் அந்த பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு, அதில் இருக்கக்கூடிய ஸ்விஃப்ட் கோடை பேஸ் பண்ணியிருக்கு. அதை யார் முக்கியமாக நிர்வகிக்கிறாங்கன்னா அமெரிக்காவும் யூரோப் கண்ட்ரி தான். அப்போ ஸ்விஃப்ட் கோடு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது பேங்க் டிரான்ஸ்ஃபர். அப்போ அவங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு இந்தியாவிலும் இதே பிரச்சனை ரஷ்யாவோடு வந்துச்சு. அதே தான் இப்போ சைனாவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாடே அமெரிக்காவுக்கு எதிர்க்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க எல்லா நாடுகள்லையுமே அவங்களுடைய கிளைகளை வச்சிருக்கிறனால அவர்கள் மறுத்திருக்காங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்க சொல்றத மற்ற நிறுவனங்கள் பயப்படுற அளவுக்கு இருக்குது. அதனாலதான் பல நாடுகளை எதிர்த்தாலும் கூட அவங்களால ஜெயிக்க முடியுது. அடுத்து இன்னைக்கு காசாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு அவசர மருத்துவ உதவி வேணும் அப்படின்னு இருக்காங்க. அவசர மருத்துவ உதவினா அவங்க கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமாக இருக்கலாம், உடனே டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கலாம், இல்லை உடனே இன்சுலின் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த 3.5 லட்சம் பேரும் சீக்கிரமாக இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரீட்மெண்ட் இல்லாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இன்னுமே அங்கே ட்ரீட்மெண்ட் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறத இதை காட்டியிருக்கு. இன்னும் அந்த மக்கள் வெளியிருந்து ட்ரீட்மெண்ட் பெற முடியல. மருத்துவ உதவி இஸ்ரேல் கடத்தி வச்சுக்கிற அந்த கப்பலை கடல் வழியாக துருக்கி அமுச்சு விட்டா துருக்கியோடதையும் பிடிச்சி வச்சுக்கிட்டான்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்யக்கூடிய அந்த தடுங்களின் காரணமாக மக்களுக்கு 3.5 லட்சம் மக்கள் இறக்குறதுக்கான அபாயத்தோட காசால இருந்துட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிரியாவில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் தாக்குனாங்கல்ல, அதனுடைய விளைவாக 7 விமானங்கள் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு எந்த அளவுக்கு பெரும் பிரச்சனையா போயிருக்குன்னா, துருக்கி இஸ்ரேல்கிட்ட சண்டைக்கு கூப்பிட்டுருக்காங்க, வாங்க போருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க, போருக்கு வர்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. என்ன காரணம்னு பார்க்கும்போது சிரியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை அடிச்சாங்க. அப்போ எல்லாரும் சொன்னது என்னன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை அடிக்கிறது மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஜூலானியை வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் 4 நாளைக்கு முன்னாடி. ஆனால் இஸ்ரேல் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கிற விமானங்கள் அது துருக்கியால் பயன்படுத்தப்படுது, துருக்கிட்ட அது இருக்கிறதோ இல்லை அது பயன்படுத்தப்படுறதோ எங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு சேஃப் இல்லை, அதனால அந்த விமான நிலையமும் விமானங்களும் இருந்தால் தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடிச்சிட்டோன்ட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது உண்மையா பொய்யாங்கிறது 2ஆவதாக பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி இவங்க யார் ஃபர்ஸ்ட்? இவங்க தான் வந்து மற்ற நாடுகளை பிடிச்சு வந்து உட்காந்துருக்காங்க. அந்த மத்திய கிழக்கு முழுவதும் அத்தனை முஸ்லீம் நாடுகள் இருக்கு, ஒரே ஒரு யூத நாடு, அது இஸ்ரேல். இவன் வந்து மற்ற இடத்துல வந்து ஆக்கிரமிச்சு உட்காந்துட்டான். கேட்டா இதுக்கு வந்து எங்களுக்கு 4000 வருஷம் வந்து வரலாறு இருக்குன்னு சொல்றான். சரி, அது என்னமோ ஒண்ணு. அதை பிடிச்சி ஊற்றி உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிற காசாவை பார்த்தா இவனுக்கு பயமா இருக்கு, லெபனானை பார்த்தா பயமா இருக்கு, சிரியா பார்த்தா அப்படிதான், ஈராக்கை பார்த்தா அப்படிதான், ஈரானை பார்த்தாலும் அப்படிதான், துருக்கியை பார்த்தாலும் அப்படிதான். எவனை பார்த்தாலும் இவன் அடிச்சிருவான். இவன்கிட்ட விமான நிலையம் இருக்கக்கூடாது, இவன்கிட்ட விமானம் இருக்கக்கூடாது, இவன்கிட்ட ஆயுதம் இருக்கக்கூடாது, இவன்கிட்ட ராணுவம் இருக்கக்கூடாது, இவன்கிட்ட ஆட்சி இருக்கக்கூடாது. சொல்ல போனா மத்திய கிழக்கு முழுவதுமே இஸ்ரேல் ஆக்கணுங்கிறது தான் இவனுடைய வேலை. எல்லாரும் அதான் கேட்கறாங்க, நீ வந்து எங்களுக்கு நடுவில் உட்காந்து போட்டு எங்களை பார்த்தா உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி சொல்லி நீ அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதை இன்னைக்கு துருக்கி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், நாங்க அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய விமானங்களை பயன்படுத்தவே இல்லை. இரண்டாவது, அப்படியே பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் கூட நீ அடிக்கிறதுக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது, இந்த நெத்தன்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சிரியாட்ட, நான் வந்து விமான நிலையத்தை அடிக்க போறேன், ஆனா ஜூலானி ரிப்ளை பண்ணல அப்படின்னு இருக்காரு. இவர் வந்து அடிக்க போறத வந்து சொல்லிட்டாராமா, அவங்க ரிப்ளை பண்ணலையாமா, ரிப்ளை பண்ணாதனால அடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமான ஒரு பொய். அப்படி எப்படி நீங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சரும் வராதப்ப அடிப்பீங்க அப்படிங்கிறதையும் துருக்கி கேட்டுட்டு, நீங்க தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தையுமே பலவீனப்படுத்திட்டு இருக்கீங்க, எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கீங்க, இதுல வேற எங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க, உங்க மேல நாங்க போர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி வான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கே தெரியும், துருக்கி வந்து வாயில தான் வடை சுடுவாங்க, நேரில் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் நாமளும் இதை பார்க்குறோம். அவங்க போருக்கு போவாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு 2-3 வருஷத்துல, அதுவும் இந்த கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு 50 தடவை போருக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க இஸ்ரேலை. போர் செய்ய வரப்போறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது எதுவும் வந்து போரெல்லாம் கிடையாது. துருக்கி பிரச்சனைக்கு வரமாட்டாங்க. அவங்களுடைய பேர் அடிப்படும் போதெல்லாம் இஸ்ரேலை வந்து மிரட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது கடைசிக்கு வந்து எர்டோகான் அவர்களுடைய ஆட்சியை துருக்கிக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்படிதான் வந்து இது பார்க்கப்படுது. இருந்தாலும் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து இஸ்ரேலை பகிரங்கமா வந்து எச்சரிக்கைப்படுத்துற மாதிரியும் நாங்க எதிர்க்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கறதை வேணா காமிச்சிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல அரபு நாடுகள் அதை கூட வந்து காட்டுறதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. கடைசியா இன்னைக்கு ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்மோஸ் வழியாக ஈராக் எப்ப வேணா போலாம் வரலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா அது, ஈராக்குக்கு இவ்வளோ பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போய் ஈராக்குடைய ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சாங்க. ஏன் சந்திச்சாங்க? ஏன்னா அமெரிக்கா பேச்சை ஈராக் கேட்குது, ஈராக்குள்ள இருக்கக்கூடிய ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து காலி பண்ண வைக்குதுங்கிறனால போய் சந்திச்சாங்க, பேசினாங்க. பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க, உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ஏன் அமெரிக்கா பேச்சை கேட்குறோன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, எங்களுக்கு ஹார்மோஸ்ல கூட கப்பல் வர மாட்டேங்குது, எங்களுக்கு வர்த்தக ரீதியாக நிறைய தடையாக இருக்குது, அப்போ எங்களுக்கு வேற வழி இல்லாமல் தான் நாங்கள் அப்படி கேட்குறோன்னு இவங்க போனதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஆஃபர் தான் இந்த ஆஃபர். இன்னைக்கு வந்து பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க ஈரான்ல இருந்து, ஈராக் எப்ப வேணா போங்க, எப்ப வேணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டாங்க. ஆர்மோஸ்ல ஈராக்குக்கு தடை இல்லை. ஏன்னா வந்து ஒட்டுமொத்தமா ஈரான் வந்து ஈராக்குடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்குதுங்கும் போது ஈராக்குக்கு ஃபேவரா ஈரான் சில அறிவிப்புகள் கொடுத்தா மட்டும்தான் அமெரிக்கா பக்கம் ஈராக் சாயாமல் இருப்பதற்கு காரணமா இருக்கும். இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து